இப்ப தமிழ்நாட்டுல நிறைய அரசியல் கட்சிகள் இருக்காங்க. ஒரு சில கட்சிகள் நாங்க ஜாதி கட்சி தான்ப்பா, இந்த ஜாதிக்காக தான் நாங்க போராடுவோம் அப்படின்னு சில பேர் வெளிப்படையாவே சொல்லுவாங்க. சில பேர் நான் இந்த மதத்துக்காக தான்ப்பா கட்சியே நடத்துறேன், இந்த மதத்துக்காக நான் வந்து போராடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா திமுக, அதிமுக இந்த மாதிரியான கட்சிகளுக்கு நீங்க ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கான கட்சி இல்ல ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கான கட்சி நம்ம சொல்லவே முடியாது. எதிரிகள் கூட விமர்சனம் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ராயபுரம் தொகுதியில ஒரு இஸ்லாமியரா நீங்கள் இருக்கக்கூடிய நிலையில இங்க இஸ்லாமியர் வாக்கு 40,000 வாக்கு இருக்கு, அதனாலதான் ஒரு இஸ்லாமியரை நிறுத்திருக்காங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைத்தால் நீங்க என்ன சொல்வீங்க? அதுக்கு பதில் கண்டிப்பா அது இல்ல. இஸ்லாமியர் ஓட்டுகளை குறிவைத்துதான் சுபேர் கான் அவர்கள் இங்கு நிறுத்தப்பட்டிருக்கிறாரா? அப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எல்லா தொகுதியிலும் ஒரு வேட்பாளர் நிக்கிறது அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களை நம்பிதான் இருக்கா, அந்த ஜாதிக்காக வைக்கிறாங்களா? அது இல்ல. தலைவர் என்னை எங்க வேட்பாளரா அறிமுகப்படுத்தினதுக்கு ஒரே காரணம், நான் ஒரு படிச்சவர், மருத்துவர், அது இல்லாம பாரம்பரிய திமுக குடும்பத்தை சேர்ந்தவன். நான் இருந்த பகுதி திருவல்லிக்கேணி பகுதி. எனக்கு இந்த தொகுதியில ஒரு வாய்ப்பு கொடுத்தா வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு. பிளஸ் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நான் திட்டங்கள் இன்னும் கொஞ்சம் கொண்டு வரலாம். ஐட்ரீம்ஸ் மூர்த்தி என்ன செஞ்ச திட்டங்களை தொடரணும், அதுக்கும் செய்யணும். பிளஸ் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் திட்டங்களை கொண்டு வர்றதுக்கு என்னால செய்ய முடியுன்ற என் மேல நம்பிக்கையில தான் கொண்டு வந்து இங்க எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்களே தவிர மத ரீதியா கொடுக்கணும்ன்ற அவசியம் இல்லை. திராவிட மாடலை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே எல்லாருக்கும் எல்லாம்ன்றதுதான் திராவிட மாடல். இன்னும் நல்லா சொல்லி கேட்டுக்கங்க. மகளிர் உரிமை தொகை கொடுத்திருக்கிறாங்க. எந்த மதம் பார்த்து கொடுத்தாங்களா? எந்த கட்சின்னு பார்த்து கொடுத்தாங்களா? நம்ம கட்சிக்காரங்களே நிறைய பேர் கேட்கறாங்க, எனக்கு கொடுக்கலங்க, ஏடிஎம்கே காரங்களுக்கு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அண்ணன் எனக்கு அடுத்து ஜெயக்குமார் அண்ணன் வருவாரு, அவங்க கட்சிக்காரங்கள்ட்ட கேட்டு சொல்லுங்க. அவங்க வீட்டுல இருக்க பெண் அரசு வந்து தகுதியின் அடிப்படையில் சொல்லிட்டாங்க, இன்கம் டாக்ஸ் கட்டுறவங்க. அதுதான் சார் தகுதி. கட்சி பாகுபாடு இல்லாம, இன பாகுபாடு இல்லாம, மொழி பாகுபாடு இல்லாம, மத பாகுபாடு இல்லாம செய்யக்கூடியதான் திராவிட மாடல். அந்த இனத்துல வந்தவன் நானு. இதுக்காக வந்து ஒரு இஸ்லாமியன்ற இருக்கிறதுக்காக இப்ப வரைக்கும் இஸ்லாமியருக்கு நான் ஏதாவது பண்ணணும் உங்கள்கிட்ட சொன்னா இங்க பேசினா சொல்லல. நான் யாரை பத்தி பேசுறேன்? மாணவர்கள் பத்தி பேசுறேன், மீனவர்கள் பத்தி பேசுறேன், சமுதாயத்தை பத்தி பேசுறேன், எல்லார பத்தியும் பேசுறேன். இங்க இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் உண்டான ஒரு பொதுவான ஆள் சார். நான் எப்பயுமே வந்து மதத்தின் அடிப்படையா வளர்ந்தவன் கிடையாது. ஓகே ஓகே சார், நன்றி சார். இப்ப ராயபுரம் தொகுதி மக்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கோரிக்கை, இந்தியாவில் முதல் உருவாக்கப்பட்ட ரயில் நிலையங்கள்ல ஒன்றா ராயபுரம் அந்த ரயில் நிலையம் இருக்கு. ஆனா அது வந்து இப்போ வந்து ஒரு கேட்பாரற்று ஒரு எந்த விதமான மேம்பாடும் இல்லாம இருக்கு. அது மாநில அரசுக்கு நேரடியா முழு அதிகாரம் இல்லைனாலும் மத்திய அரசு சம்பந்தப்பட்ட விஷயம்னாலும் அதற்காக நீங்கள் பாடுபடுவீர்களா? அதற்கான திட்டம் ஏதாவது இருக்கா? அந்த ரயில் நிலையம் வந்தால் இந்த தொகுதிக்கு என்ன மாதிரியான முன்னேற்றம்லாம் ஏற்படும்னு ஸ்டடி பண்ணிருக்கீங்களா சார்? ஏன்னா வந்து நீங்க விக்டோரியா ஹால் பார்த்திருப்பீங்க. அந்த ஹால் திறந்து வைக்கும்போது நான் கூட போயிருந்தேன், துணை முதல்வர் கூட. அந்த மாதிரி யோசிக்கவே முடியாது சார். நான் ஒரு டாக்டரா நிறைய கிட்டத்தட்ட ஒரு 50 கண்ட்ரி டிராவல் பண்ணியிருக்கேன். நம்ம ஊரோட புதுசா கட்டின பில்டிங் எல்லாம் வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க. உண்மை வாய்ந்த ஊர் நம்ம ஊர் சார். நிறைய விஷயங்கள் இருக்கு அந்த மாதிரி கொண்டு வர்றதுக்கு. நீங்க ரயில்வே ஸ்டேஷன் மட்டும் சொல்றீங்க, அந்த மாதிரி நீங்க தேடினீங்கன்னா ராயபுரத்துல வரலாறுக்கு நிறைய இடம் இருக்கு. எல்லா இடத்தையுமே புதுப்பிச்சு புனரமைச்சு அதை வேற லெவலுக்கு கொண்டு வரணும் சார். இன்னொரு விஷயமும் நான் சொல்லிக்கிறேன், ராயபுரத்துல நிறைய படிப்பகங்கள் கொண்டு வரது ஒரு முன்னெடுப்பு பண்ணணும்னு ஒரு முடிவில் இருக்கும் சார். ஓகே ஓகே, படிப்பகங்கள், நூலகங்கள் மாதிரி சொல்லுங்க. நூலகங்கள். ஓகே ஓகே, நன்றி சார்.